ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? காலை வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம காலையிலே குளிச்சுட்டு பிள்ளையாருக்கு பூவெல்லாம் வச்சுட்டு முருகருக்கு தான் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனா நான் வாரம் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு 3-4 மாதமாக இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து முருகர் ரொம்ப சோதிப்பார் அப்படின்னு சொன்னதுனால நிறைய நானும் கஷ்டப்பட்டதுனால சரி வேண்டாம், நம்ம பட்ட கஷ்டமே போதும், உண்மையெல்லாம் சாமியை கும்பிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு யாரோட ரூபத்தில் சொன்னாரோ தெரியல. எங்கள் வீட்டு மேலே மயில் வந்து உட்காந்து எனக்கு நீ என்ன நாடி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு மாடியில் 4 மயில் சேர்ந்த மாதிரி வந்து நான் அதுக்கப்புறம் தான் அந்த விரதத்தையே ஃபாலோ பண்ணவே ஆரம்பித்தேன்னா பார்த்துக்கோங்களேன். மயில் வாகனத்தில் வந்து எனக்கு வந்து நீ என்னை நாடிவா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்தா மாதிரி இருந்தது. அந்த நாள்லேருந்தே நான் விரதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செவ்வாய்க்கிழமைனா ஒரு வேளை விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதனாலேருந்து இங்கே வீட்டில் விளக்கேற்றிட்டு அதே மாதிரி கோயில்லையும் போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்துடுவேன். நான் 2 விளக்காக போட்டுட்டு வந்துடுவேன். இதை தொடர்ந்து ஒரு 3-4 மாதமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. நான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருந்த நேரத்தில் எனக்கு இவர் தான் எனக்கு துணையாக இருந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முருகர் வந்து சோதிப்பார், நான் கைவிட மாட்டார்ன்றதை நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இதனால தான் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இவர் கொடுத்த நம்பிக்கையினால தான். நீ உனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நீ ஏற்படுத்திக்கோ, உனக்கு நான் இருக்கேன் துணையா அப்படின்னு எனக்கு ஒரு வழிகாட்டினதுனால தான் நான் உங்களால் நாடி வந்து இந்த புதுசாக ஒரு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இதே மாதிரி சாமியை கும்பிடுங்க. முருகரை வேண்டி நல்லபடியாக வந்து சாமியை கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார், சோதிக்க மாட்டார். என்றைக்கும் நம்ம கூடவே துணையாகவே இருப்பார். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. நம்ம சோர்ந்து போகிற நேரத்துலலாம் நான் இருக்கேன்னு எனக்கு தோல் தூக்கி கொடுக்குறதே இந்த முருகர் மட்டும்தான். உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க? டியூஸ்டே விரதம்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களான்றது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி கிடச்சது ஆரஞ்சு பழம் தான் இருந்தது. சரி, நான் அதையே நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குன்னு. இதே மாதிரி எங்கள் வீட்டில் ஆண்டாள் ஃபோட்டோ இருக்காங்க. இது நான் ஒரு 15 வருஷமாக என்னோடய வச்சுருக்கேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, மேரேஜ் தடைப்பட்டுட்டே இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க எங்கள் அம்மா, ஆண்டாள் பொம்மை வாங்கிட்டு வந்து இதே மாதிரி மார்கழி மாதம்தான் இந்த சிலையை வாங்கிட்டு வந்து மார்கழி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 30 நாளுமே, அந்த 3 நாள் தவிர்த்து பாக்கி எல்லா நாளுமே நான் வந்து காலையில் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த அம்மாவை வேண்டி அவ்வளோ சாமி கும்பிட்டேன். அந்த 30 நாளும் நான் வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து நல்லபடியாக எனக்கு இந்த கல்யாணத்தையே நடத்தி கொடுத்தது யாருன்னு கேட்டால் இந்த ஆண்டாள் அம்மா தான். உண்மையிலே கண்டிப்பாக அதை நான் நம்புகிறேன். இதையும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி முருகர் என் கூட இருக்காருங்கிறதையும் நான் நம்புகிறேன். அன்னையிலேருந்து இந்த அம்மா என் கூடவே தான் இருக்காங்க. இதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை யாரும் கேட்க போகிறதில்ல. நான் இது மாதிரி கடைசி வரைக்கும் என் கூடவே தான் இந்த அம்மா வச்சுருப்பேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் பிடிக்கும், என்னென்ன சாமி பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு ஆண்டாள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து உங்களை மாதிரியும் க்ரோத் ஆகி வர முடியும். யூடியூப் சேனலில் மட்டும்தான் தான் வளர்றது இல்லாமல் தன்னோடைய ஃப்ரெண்ட்ஸையும் வாழ வைக்கிற ஒரே இது எதுனா பிளாட்ஃபார்ம் எதுனா அது யூடியூப் தான். நம்ம மட்டும் வீடியோ போட்டால் போதும், நம்ம லைக்ஸ் வாங்கினா போதும், அவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த பொறாமை எண்ணம் இல்லாத ஒரே இது பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது யூடியூப் மட்டும்தான். நான் அதை நம்புகிறேன், பார்த்துட்டும் இருக்கேன். எனக்கு நிறைய லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அது போதும். எனக்கும் ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் உங்களால் நான் உருவானதாக இருக்கட்டுமே. நான் அதில் வந்து பெருமையாக தான் சொல்லிக்குவோம் எல்லாரையும். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோஸில் பார்ப்போம். டாட்டா பாய்.